நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் இணைந்து சிறப்பான ஒரு தகவலை தந்திருக்கிறார்கள். பெண்கள் என்றால் அமைதி, பூமாதேவி, தாய் என பல வகையாக பிரிப்பார்கள். பெண்கள் அமைதிக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர்கள் என்ற போதிலும் வீரமங்கைகளும் இந்த நாட்டிலே ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். வீரத்தை தனது உடலிலே, பலத்திலே, நெஞ்சிலே தாங்கிய பெண்கள் மனித வெடிகுண்டு என்று ஒன்றை முதலில் தோன்றிய இடம் தமிழகம் என்று கூட சொல்லுவார்கள். அதுவும் ஒரு பெண் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலே வெள்ளைக்காரனுடைய வெடிகுண்டு குடோன் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் குயிலினி என்ற ஒரு இளம் பெண் தன்னை ஒரு தற்கொலை போராளியாக மாற்றி அந்த ஆயுத கிடங்கை அழித்தாள் என்ற வரலாறு உண்டு. இந்த குயிலினி வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலே. அதை போல ஜான்சி ராணி வெள்ளையர்களினுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டிய பெண்மணி என்று சொல்லுவார்கள். இப்படி எத்தனையோ பெண்களை வீரத்திற்கு வீரத்திலகமாக சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கூட இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற காலத்தில் வீர பெண்மணி, இரும்பு பெண்மணி என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பெண்கள் மத்தியில் வீரத்திற்கும் இருக்கிறது. இன்னும் விளையாட்டுக்கு தங்க மங்கை, இந்தியா திருநாட்டின் தங்க மங்கை என்று PT உஷாவை சொல்லுவார்கள். ஓட்டப்பந்தயத்திலே பல நாடுகளை வெற்றி கொண்டு அடிமைப்படுத்தி அந்த நாட்டு வீராங்கனைகளை எல்லாம் தோற்றடிக்கு பல தங்க பதக்கங்களை வென்று தங்க மங்கை என்று வர்ணிக்கப்பட்டவர் PT உஷா. ராணி மங்கம்மா என்று ஏராளமான பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்காகத்தான் இதை சொல்லுகிறோம். கேரளா பகுதியிலே வனத்துறையில் பணியாற்றுகின்ற வன அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய துணிச்சலை, தைரியத்தை நிரூபித்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு சொல்ல வருகிறோம். கேரளா பகுதியாக இருக்கின்ற பருத்திப்பள்ளி, வயநாடு பருத்திப்பள்ளி பகுதி, அங்கே வனசரகராக சரளா என்ற பெண் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவர் அந்த கேரளா பகுதியிலே ஒரு ஓடையிலே, ஆற்றுப்பகுதியிலே மக்கள் நடந்து செல்லுகின்ற ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஓடையிலே
18 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று இருப்பதாக அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் தகவலை தருகிறார்கள். தனி ஒரு பெண்ணாக இந்த வனசரகர் அந்த பகுதிக்கு சென்று ஒரு பையும் அந்த ஒரு தடியையும் வைத்துக்கொண்டு தைரியமாக துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு சிங்கப் பெண்மணியாக அந்த ராஜநாகத்தை பிடிக்கும் அழகை பாருங்கள். அச்சமில்லை, பயமில்லை, 18 அடி ராஜநாகமாக இருக்கிறதே, கொத்தி விடுமே, விஷத்தன்மை கொண்டது என்று கூட பாராமல் வாளை பிடிக்கிறார். ஓடுகின்ற போது எட்டி வாளை பிடிக்கிறார். வாளை பிடித்து தான் கொண்டு போயிருக்கின்ற பையுக்குள்ளே அந்த ராஜநாகத்தை பவ்யமாக நேக்காக என்று சொல்லுவார்களே, அந்த நேக்காக அந்த ராஜநாகத்தினை இந்த பையிலே கொண்டு வருவதற்கு தனி ஒரு பெண்ணாக அந்த ஓடையிலே நின்று பிடிக்கிறார். ஆண்களெல்லாம் கூட தூரே நின்று வேடிக்கை பார்க்கிறார்களே ஒழிய யாரும் உதவிக்கு வரவில்லை. துணிச்சல் துணிச்சல் சிங்கப் பெண்மணியாக பிடித்து அந்த ராஜநாகத்தை அந்த பையுக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆக இன்றைக்கும் நமது இந்தியா திருநாட்டிலே பெண்களுடைய துணிச்சல் மிக்க அந்த தைரிய பெண்மணிகள் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லும் இந்த காட்சி அமைந்திருக்கிறது. இந்த ராஜநாகத்தை பிடிக்கும் இந்த காட்சி கேரளா பகுதியிலே பருத்துப்பள்ளி வயநாடு என்ற பகுதியிலே ஒரு ஓடையிலே நடைபெற்றதாக நமது செய்தியாளர்கள் இதை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்து நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டுமகிழுங்கள் என்று தெரிவித்து உடனுக்குடன் பார்க்க என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக அங்கத்தினராக மாறுங்கள் என்று கேட்பதோடு இதுபோன்ற செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே சென்று இந்த செய்தியை பற்றியும் இந்த செய்தியை சிறப்பாக எடுத்து வழங்கிய நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா, நமது செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களும் இந்த செய்தியை நேர்த்தியாக வழங்கியிருக்கிறார்களா? செய்தி சிறப்பாக நீலமலை தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்திருக்கிறதா என்பதை போன்ற கமாண்ட் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்